وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم المال والبنون زينة الحياة الدنيا والباقيات الصالحات خير عند ربك ثوابا وخير أملا صدق رسول الله صلى الله عليه وسلم. قال نبينا عليه الصلاة والسلام والمرأة راعية في بيت زوجها ومسؤول عن رعيته صدق رسول الله صلى الله عليه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் சலாமும் இருலக தலைவர் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களின் வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், சிறப்பு வாய்ந்த ஜும்ஆவினுடைய தினத்தில் அல்லாஹுவுக்கு விருப்பமான அவனுடைய இல்லத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற நம் அத்துணை நபர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மதிப்பிற்கும் உரித்தான் அல்லாஹுவின் மேலான நல்லடியார்களே, இஸ்லாம் ஒரு பரிபூர்ணமான ஒரு மார்க்கம். இஸ்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வழிகளுக்கும் வழிமுறைகளை நமக்கு காட்டித்தந்து தெளிவாக சென்று விட்டது. இஸ்லாத்தில் பாதுகாப்பு என்கின்ற ஒரு அம்சம் ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயமாக நாம் பார்க்கின்றோம். தீனுல் இஸ்லாம் வகுத்து தருகின்ற சட்டங்களாக இருக்கட்டும், தீனுல் இஸ்லாத்திலே தடுக்கப்பட்ட காரியங்களாக இருக்கட்டும், இது எல்லாத்திலையுமே அதிலே ஒரு பாதுகாப்பு என்கின்ற ஒரு அம்சம் ஒரு முற்றுப்புள்ளியாக, மெயினான ஒரு புள்ளியாக இருக்கும். பொதுவாக மனிதர்கள் பாதுகாப்பு என்பதை அதிகம் அல்லாஹ்விடத்தில் வேண்டக்கூடியவர்கள். ஒரு குடும்பத்தினுடைய தலைவனாக, சமுதாயத்தினுடைய தலைவனாக, குடும்பத்தின் பாதுகாப்பு, சமூகத்தின் பாதுகாப்பு, தன் பிள்ளைகளின் பாதுகாப்பு, தன் ஊரின் பாதுகாப்பு என்று பாதுகாப்பு என்கின்ற ஒரு அம்சத்தை பொதுவாக மனிதன் அதிகம் வேண்டுகிறான். அதற்காக வேண்டி அதிகம் முயற்சிகளையும் செய்கின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாற்றிலே நாம் ஒரு செய்தியை விளங்கலாம்.
ஒரு நாடு செழிப்பு மிக்க வளமான நாடு என்பதற்கு ஒரு 3 அம்சத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றிலிருந்து பார்க்கலாம். எந்த நாட்டில் மக்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்களோ அது ஒரு அம்சம். எந்த நாட்டில் பொருளாதாரம் பின்னடைவை நோக்கி செல்லாமல் பொருளாதார வளர்ச்சியில் இருக்கின்றதோ இது 2வது அம்சம். 3வது, எந்த நாட்டில் அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்படுகிறதோ. இந்த 3 விஷயங்களும் எந்த ஒரு நாட்டில் ஒன்று சேருகிறதோ அது வளமிக்க ஒரு நாடு, செழிப்புமிக்க ஒரு நாடு என்று நாம் சொல்லலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் அதி இப்னு ஹாத்தம் ரலியல்லாஹு அன்ஹு என்கின்ற ஒரு சஹாபி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வருகிறார்கள். நபிகளாருடைய கையை பிடித்து கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு, கலிமாவை மொழிவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அப்பொழுது வேகமாக ஒரு மனிதர் ஓடோடி வந்து தன்னுடைய வறுமையினுடைய சூழலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே முறையிடுகிறார். யா ரசூலல்லாஹ், நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம், ரொம்ப சிரமமாக இருக்கிறது, குடும்பத்திற்கு சாப்பாட்டிற்கு ரொம்ப சிரமப்படுகிறோம் என்று தன்னுடைய வறுமையினுடைய சூழலை எடுத்து சொல்லுகிறார். வந்தவர் சென்று விட்டார். அடுத்து 2வது ஒரு 4-5 மனிதர்கள் சேர்ந்து வந்து சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நம்ம நாட்டிலே நாங்கள் இரவு நேரத்திலே பயணம் செய்வதற்கு அச்சமாக இருக்கிறது. இரவு நேரத்தில் வழிப்பறிகள் ஆங்காங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாம் பயன்படுத்தி வருகின்ற, நாம் வியாபாரம் செய்து கொண்டு வருகின்ற அந்த பொருட்களை எல்லாம் கொள்ளையடிக்கப்படுகிறது, வழிப்பறி செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல முறையிட்டார்கள். அதுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லி அனுப்பிட்டாங்க. இது எல்லாத்தையும் இந்த அதி இப்னு ஹாத்தம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து முறையிட்டு போனோன்னே அந்த அதி இப்னு ஹாத்தம் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதியே நீங்கள் பார்க்குறீங்க, அப்போ ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையை நீங்கள் உணர்கிறீர்கள். இப்போ அவங்க வந்து சொல்லிட்டு போனதுலேருந்து நீங்கள் என்ன உணர்றீங்கன்னா, ஏதோ இங்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை, பொருளாதாரத்தில் ரொம்ப பின்னடைவை சந்தித்திருக்கின்ற ஒரு நிலை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன செய்கிறீங்க, உணர்றீங்க. நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், அல்லாஹ் உங்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுத்திருந்தால் அது எல்லாத்தையும் நீங்கள் உங்களுடைய வாழ்நாளிலேயே கண்டுவிடுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு காலம் ஏற்படும். அந்த காலத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாகும் தெரியுமா? இந்த தீனுல் இஸ்லாம் உருவாக்கி இருக்கும் தெரியுமா? ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கிறோம். எந்த அளவுக்கு பாதுகாப்பு? ஹீரா என்கின்ற ஒரு இடத்திலிருந்து ஒரு பெண்மணி தன்னந்தனியாக ஹஜ்ஜுக்காக வேண்டி கிளம்பி வருவார். அவரிடத்தில் எல்லாம் இருக்கும், எந்த அச்சமும் இருக்காது. அல்லாஹ் தகாஃபு இல்லல்லாஹ், அல்லாஹுடைய பயம் அவளிடத்தில் இருக்கும், அல்லாஹுடைய அச்சம் இருக்கும், அல்லாஹ்வை மாத்திரமே அவள் அஞ்சி கொண்டிருப்பாள். அதை தவிர வேற எந்த அச்சமும் இல்லாமல் தனியான முறையில் ஒரு பெண்மணி அந்த தூரத்தில் இருந்து பயணம் செய்து வந்து ஹஜ்ஜை நிறைவேற்றிவிட்டு தனியாக சொல்லுவார். இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பான ஒரு சூழல் ஏற்படும். 2வது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு காலம் வரும், பொருளாதாரத்தில் எல்லாரும் தன்னிறைவு பெறுவார்கள். ஜக்காத்து வாங்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டார்கள், ஜக்காத்து கொடுப்பதற்கு எல்லாம் இருப்பார்கள். ஜக்காத்து வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அது மாற்றப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. 3வது சொன்னாங்க, நாம் பெரும் பெரும் நாடுகளை எல்லாம் வெற்றி கொள்வோம், பெரும் பெரும் இடங்களுக்கு இஸ்லாம் பரவும், பாரசீகம் போன்ற பெரிய பெரிய வெற்றிகளை நாம் எடுப்போம் என்று இந்த 3 விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த அதி இப்னு ஹாத்தம் ரலியல்லாஹு அன்ஹு அப்படிங்கிற சஹாபிக்கு சொல்றாங்க. சொன்ன உடனே அதி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் என்னுடைய வாழ்நாளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த 2 விஷயத்தை நான் என்னுடைய நேரடியாக என்னுடைய வாழ்நாளிலே நான் பார்த்து விட்டேன். புகாரியில் இந்த ஹதீஸ் ரிவாயத் செய்யப்படுகிறது. 2 விஷயத்தை நான் நேரடியாக பார்த்துட்டேன். ஒன்று, ஒரு பெண்மணி தன்னந்தனியாக யாருடைய பயமும் இல்லாமல் அச்சமில்லாத ஒரு சூழ்நிலையிலே பயணம் செய்து வருவார் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னுடைய ஆயுளிலே வாழ்நாளிலே அதையும் நான் கண்டுவிட்டேன். இஸ்லாத்திலே அந்த பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு அம்சத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்துக்கு மத்தியில் ஏற்படுத்தி விட்டு சென்று விட்டார்கள் என்பதை நான் உணர்ந்து விட்டேன். 2வது, பாரசீகம் பெரும் பெரும் நாடுகள் எல்லாம் வெற்றி கொள்ளப்படும், பெரும் பெரும் நாடுகளுக்கெல்லாம் இஸ்லாம் பரவும் என்று சொன்னார்கள். அதையும் நான் பார்த்து விட்டேன். பாரசீகத்தினுடைய வெற்றியில என்னுடைய பங்களிப்பும் இருந்தது. 3வது ஒரு நிலைதான், அது பின்னாலும் கண்டிப்பாக ஏற்படும் என்று அதி இப்னு ஹாத்தம் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதாக சஹீஹுல் புகாரியில இந்த ஹதீஸ்
ஹதீஸ் என்ன செய்யப்படுகிறது, பதிவு செய்யப்படுகிறது. எதுக்கு சொல்றோம்னா, ஒரு நாடு ஒரு வளமிக்கதாக ஒரு பாதுகாப்பு அம்சம் உள்ளதாக அது இருக்கின்ற பொழுதுதான் அது செழிப்பான ஒரு நாடாக வளமிக்க ஒரு நாடாக அது திகழும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முதல்ல நிறைய துவா செஞ்சாங்கல்ல காபாவிற்காக வேண்டி, அந்த மக்காவிற்காக வேண்டி காபாவை கட்டிவிட்டு செய்த துவாக்களிலே முக்கியமான ஒரு அம்சம் ரப்பி ஜஅல் ஹாதா பலதன் ஆமீனா, யா அல்லாஹ் இந்த நகரத்தை இந்த ஊரை நீ பாதுகாப்பான பூமியாக ஆக்கிவிடு. இங்க யார் வந்தாலும் இங்க பாதுகாப்பான பூமி. இன்னைக்கு வரைக்கும் ஹரமுடைய சட்டம் அதுதான். ஹத்துல் ஹரம், ஹரமுடைய எல்லை. அந்த பகுதிக்குள் தன்னுடைய தந்தையை கொலை செய்த ஒருவனை அந்த ஹரமுக்குள்ளாக தன் மகன் பார்த்தான் என்று சொன்னாலும் அவனை அந்த இடத்துல எதுவும் செய்யக்கூடாது. அவனுக்கு பாதுகாப்பு. ஹரமுடைய அந்த பகுதிக்குள், ஹரமுடைய பகுதிக்குள் வந்து விட்டார் என்றால் தன்னுடைய தந்தையை கொலை செய்தவனை கண்ணுக்கு நேராக பார்த்தால் கூட அவனை என்ன செய்யக்கூடாது, எதுவுமே செய்யக்கூடாது. ஹரமுடைய எல்லைக்கு வெளியே தான் எதுவும் நடக்க வேண்டும். அந்த ஹரமுடைய பகுதி அப்படிங்கிறது பாதுகாப்பு நிறைந்த ஒரு அம்சமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆவின் மூலமாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சட்டத்திட்டத்தின் மூலமாக ஆக்கி தந்திருக்கிறார். அருமையானவர்கள், இந்த பாதுகாப்பு அப்படிங்கிறதுக்கு இஸ்லாம் இவ்வளவு முக்கியத்துவங்களை தந்திருக்கிறது. அதில் குறிப்பாக பெண்களுடைய பாதுகாப்பு, பெண் பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்கு இஸ்லாத்தில் நிறைய வழிமுறைகள் சொல்லித்தரப்பட்டிருக்கு. நாம தான் அதை ஃபாலோ பண்ணுறதுலேருந்து தூரமாக இருக்கிறோம். அதை ஒரு தனக்கு இஸ்லாம் சொல்லித் தருகிற சட்டங்கள் எல்லாம், குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு அம்சம் என்று எதையெல்லாம் சொல்லித் தருகிறதோ அதெல்லாம் காலங்கள் போக போக தன் கஷ்டமாக பார்க்கிறார்கள், சிரமமாக பார்க்கிறார்கள். ஆனால் பின்னால ஏதாவது ஒரு நடந்து முடிஞ்சதற்கு பின்னால இஸ்லாம் சொல்லி தந்தது தான் கரெக்ட் போல அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போகிறோம். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை, நாம கடந்த ஒரு 10-15 நாளாக தொடர்ந்து செய்திகளிலே, செய்தித்தாள்களிலே, டிவியில செய்தியை போட்டாவே அதிகமாக நம்முடைய கண்களுக்கு முன்னால் வருகின்ற காட்சிகள், எத்தனையோ சிறுமிகள் பாலியல் சீண்டல்களுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். எவ்வளவு வேதனையான செய்தி. ஒவ்வொரு பெண் பிள்ளைகளை வைத்திருப்பவருடைய உள்ளங்களும் கவலையை ஏற்படுத்துகிறது. நம்ம வாழ்கிற காலம் எப்படிப்பட்ட ஒரு காலத்தில் யாரை நம்புவது அப்படிங்கிற ஒரு தெரியலை. பக்கத்து வீட்டுக்காரனை நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை. பக்கத்து வீட்டுக்காரர் நல்லா பழகிறார் அப்படின்ட்டு நாம் நம்பி பழக முடியாத ஒரு சூழ்நிலை. நம்முடைய கோவையினுடைய நிகழ்ச்சிகள் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டோம் ஒரு 10 நாளைக்கு முன்னால். அந்த சிறுமியை அவன் செய்த கொடூரங்கள், கொடூரமான தாக்குதல்கள், அது நடந்து அந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்கிறப்பயே அதுக்கு உண்டான விசாரணை ஆளை பிடிச்சி விசாரணை பண்ணிக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் ஒன்று அதுக்குள்ள அடுத்தது வேற ஒரு பக்கம், வேற ஒரு பகுதியில் இப்படியான ஒரு செய்திகள் தொடர்ச்சியாக நாம் பார்க்கின்றோம் அல்லவா. இஸ்லாம் நமக்கு எல்லாத்துக்குமே வழிமுறையை காட்டி தந்து விட்டது. ஏதோ அந்த நேரத்தில் பேசுகிறோம் போகிறோம் என்பதற்காக வேண்டி அல்ல. நாம் உணரணும் பாதுகாப்புக்கு உண்டான அம்சங்களை எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமாக நம்முடைய தீனுல் இஸ்லாம் அழகான வழிமுறைகளை ஒரு கோடு போட்டு கொடுக்கிறது. அது அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே நாம் பயணித்தோம்னு சொன்னால் என்றைக்குமே பாதுகாப்பு தான். இஸ்லாம் நமக்கு வழங்கி தந்திருக்கிற கட்டுப்பாடுகளும் விதிகளும் சட்டங்களும் அதை நாம் ஃபாலோ பண்ணி நடக்கிறப்ப அது காலகாலத்திற்கு பாதுகாப்பு அதில் இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொரு காலகத்திலும் பார்க்கின்ற நிகழ்வின் மூலமாக நாம் என்ன செய்கிறோம், உணர்கின்றோம். அருமையானவர்களே, நாம் சில விஷயங்களை நாம் இங்கு சொல்லலாம் என்று நினைக்கிறேன். இஸ்லாம் இப்போ இந்த பெண்களுக்கு எதிரான பல்வேறு விதமான சூழ்நிலைகளை நாம் பார்க்குறோம். இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் பெண் பிள்ளைகளை வளர்ப்பது, வளர்த்து எடுப்பது அப்படிங்கிறது, ஒழுக்கமுள்ளவர்களாக அந்த பிள்ளைகளை உருவாக்கி எடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய சவாலான ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தீனுல் இஸ்லாம் ஒரு 3 விஷயத்தை நான் சொல்லலாம் பிரித்து. முதலாவதாக, இந்த சமுதாயத்திற்கு இஸ்லாம் சொல்லித் தருகிற பார்வை என்ன தெரியுமா? முதல்ல ஒரு பெண்களை நீங்கள் பார்க்கின்ற பார்வை, ஒரு ஆண் பார்க்கின்ற பார்வை எப்படி இருக்க வேண்டும்? பெண் என்பவள் ஏதோ அற்பமானவள், பெண் என்பவள் நம்முடைய சுகத்திற்காக வேண்டி பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்பது கிடையாது. முதல்ல அந்த சிந்தனையை மாற்றுங்க. இஸ்லாம் அதை தான் முதல்ல சொல்லித் தருகிறது. நமக்கு தெரியும்ல, இந்த இஸ்லாம் வர்றதுக்கு முன்னால் பெண்களுடைய நிலை, எப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக வந்து அதை எப்படி மாற்றினார்கள், இந்த 2 நிலையும் நமக்கு புரியும். இந்த 2 நிலையை நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஆரம்பத்தில் பெண் பிள்ளை இருந்தால் நல்ல வஜுஹு, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், பெண் பிள்ளை பிறந்து விட்டது என்ற செய்தியை கேட்டாலே வல்ல வஜுஹு, அவர்களுடைய முகங்கள் எல்லாம் கடுகடுப்பாக கருத்து போய்விடும். உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு, பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு அப்படின்னு கேட்டா அவனுடைய முகத்திலேயே கடுமை ஏற்படும்.
ஒரு கருத்து போய் ஒரு கோபம், ஒரு வெறுப்பு அவனுக்கு என்ன செய்யும், ஏற்படும். இப்படிப்பட்ட ஒரு நிலை தான் ஆரம்பத்தில் இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்தாங்க, எப்படி மாற்றினார்கள்? பெண்கள் அவர்களின் மூலமாக நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்லலாம், பெண்களை பாதுகாப்பாக வளருங்கள், அவர்களை நல்லொழுக்கம் உள்ளவர்களாக நீங்கள் வளர்த்து எடுங்கள், அவர்களின் மூலமாக நீங்கள் சொர்க்கத்திற்கு அடையலாம், அது ஒரு பெரிய பாக்கியம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அதிலே இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி தந்தாங்க. அது அப்படியே மாறியது. எந்த அளவுக்கு மாறியது தெரியுமா? பெண் பிள்ளைகளை வளர்த்தெடுப்பதற்கு போட்டி போட்டார்கள். உஹதுடைய யுத்தத்தில் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக ஆனார்கள். ஷஹீதானதுக்கு பின்னால் ஹம்ஸா ரலியல்லாஹுடைய ஒரு குழந்தை, பெண் பிள்ளை இருக்கிறது. அந்த குழந்தையை யார் பொறுப்பெடுத்துக்கிறா அப்படின்ட்டு 3 சஹாபாக்கள் முன்னால் வந்து நிற்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால். அலி ரலியல்லாஹு அன்ஹு வராங்க, ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க, ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. 3 சஹாபாக்கள் வந்து யார் ரசூலல்லாஹ் அந்த பிள்ளையை எங்கள் கண்ட்ரோலில் விடுங்க, நாங்கள் வளர்த்தெடுக்கிறோம், அந்த பெண் பிள்ளையை நாங்கள் பாதுகாப்பாக வளர்த்தெடுக்கிறோம். அவங்களுடைய சிந்தனையில் எப்படி இருந்தவங்க எப்படி மாற்றிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. ஒரு காலத்தில் பெண்கள் என்று சொன்னாலே வெறுத்தவர்கள், பெண்களை குழி தோண்டி புதைத்தவர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூழ்நிலையை அப்படியே மாற்றுறாங்க. அந்த பெண் பிள்ளையை வளர்ப்பதற்கு போட்டி போடுறாங்க. காரணம் என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொருடைய உள்ளத்தில் பெண்களை மதிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தது தான். ஒரு பெண்ணை தாயாக இருக்கிறப்ப, மகளாக இருக்கிறப்ப, மனைவியாக இருக்கிறப்ப அவர்களை மதித்து நடங்கள். இன்னைக்கு ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் அதுதான் தேவை. பெண் என்று சொன்னால் ஏதோ அற்பமாக பார்க்கக்கூடிய ஒரு படைப்பு கிடையாது. அல்லாஹ் பெண்ணுக்கு என்று ஆணுக்கு என்று சில உடல் அமைப்புகளை மாற்றி படைத்திருக்கிறானே தவிர அவர்கள் ஏதோ பயன்படுத்தி விடுவது, அற்பமாக பார்ப்பது, அவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பாமல் செல்வது என்கின்ற ஒரு நோக்கத்தை இஸ்லாம் தகர்த்து எறிகிறது தெரியுங்களா? அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டி போடுறாங்க பெண் பிள்ளையை வளர்த்தெடுக்கிறதுக்கு. கடைசியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாஃபர் ரலியல்லாஹு அவங்களுடைய பொறுப்பில் விட்டாங்க. காரணம் என்னன்னா, அவங்களுடைய மனைவியும் ஹம்ஸா ரலியல்லாஹு அவங்களுடைய மனைவியும் அக்கா தங்கச்சி அப்படிங்கிறனால அவர்கள் தான் இதுக்கு சரியாக இருப்பாங்க, சரியாக முறையில் வளர்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி ஜாஃபர் ரலியல்லாஹுடைய பொறுப்பில் என்ன செஞ்சுட்டாங்க, அந்த குழந்தைய வளர்த்து விட்டார்கள். அப்படிங்கிறத ஹதீஸில் நம்ம என்ன செய்கின்றோம், பார்க்கின்ற மாதிரி. அவங்களை எதுக்கு சொல்கிறோம்னா, இந்த நிலை எப்படி மாறி இருக்குன்னு பாருங்களேன், அதை உணரணும். இந்த சமுதாயத்தில் பெண்களை மதிக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் முதல்ல விதைக்கிறது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பெண்களை ஒரு போதைப் பொருளாகத்தான் பார்த்து கொண்டிருந்தாங்க. அதை ஒரு பயன்படுத்தி தூக்கி எறிகின்ற ஒரு போதையாக, அற்பமான படைப்பாக, தன் இஷ்டத்திற்கு அந்த பெண்ணை பயன்படுத்தி கொள்ளலாம் என்கின்ற ஒரு அற்ப சிந்தனையோடு தான் ஒரு பெண்ணை பற்றி பார்வை இருந்தது. அந்த பெண்ணை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒவ்வொன்றாக சொல்லி மாத்தினாங்க. யார் 3 பெண் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறாரோ, அல்லது யார் 2 பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்து அந்த பெண்ணை நல்லொழுக்கம் உள்ளவளாக வளர்த்து வார்த்தெடுத்து நல்ல முறையில் சாலிஹான முறையில் திருமணம் செய்து வைக்கிறாரோ, அவரும் நானும் சொர்க்கத்திலே இப்படி இருப்போம் என்று தன்னுடைய 2 விரல்களை காமித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்தஸ்து உயர்த்துறாங்க, உணர வைக்கிறாங்க. நீங்க பெண் பிள்ளைகளை வளர்த்து எடுப்பதை சாதாரணமாக கருதாதீங்க. பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சே வருத்தப்படாதீங்க. அந்த சிந்தனையை உடைக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் கொடுத்திருக்கிறானா, ஒரு பிள்ளைய 2 பிள்ளையோ 3 பிள்ளையோ பெண்கள் பிள்ளை கொடுத்திருக்கிறானா, ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக வளருங்கள், வளர்த்தெடுத்து நல்ல முறையில் அந்த பிள்ளைக்கு திருமணம் செய்து வையுங்கள், அதன் மூலமாக நீங்கள் எங்க போகலாம், சொர்க்கத்திற்கு செல்லலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே ஒரு பெண் தாயாக இருக்கிறப்ப அந்த தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது என்று சொன்னார்கள் அல்லவா? உலகத்திலேயே ஒரு சஹாபி வந்து கேட்கிறேன், யார ரசூலல்லாஹ், நான் அதிகம் உறவாடுவதற்கு தகுதியானவர்கள் உலகத்தில் யார், நான் உரிமை எடுத்து உறவாடி கொள்வதற்கு அதிகம் தகுதி உள்ளவர்கள் யார் என்று கேட்டப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்முக்க, உன்னுடைய தாய் என்று சொன்னார்கள். 2வது திரும்ப அதே கேள்வி கேட்கிறார், உன்னுடைய தாய் என்று சொன்னார்கள். 3வது அதே கேள்வி கேட்கிறார், உன்னுடைய தாய் என்று சொன்னார்கள். 3 தடவையும் தன்னுடைய தாயை முற்படுத்தி விட்டு 4வது உன்னுடைய தந்தை என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்றால் அங்க பெண்களுடைய மதிப்பை விளங்க வைக்கிறாங்க, உள்ளத்தில் பதிய வைக்கிறாங்க. இன்னைக்கு சமுதாயத்தில் இதுதான் தேவை. முதல்ல பெண்கள், குழந்தைகள், பெரியவங்க யாராக இருந்தாலும் அவர்களுக்கென்று ஒரு மதிப்பு இருக்கிறது.
அவர்களுக்கென்று ஒரு பார்வை, சமுதாயத்தினுடைய பார்வை மாற வேண்டும். யாராக இருந்தாலும், நம்மளாக இருந்தாலும் சரி, ஒரு முஸ்லீம் சகோதரராக இருந்தாலும் மற்ற சகோதரர்களாக இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணை பார்க்கின்ற சிந்தனை மாற வேண்டும். அந்த பெண்ணின் மூலமாக நீங்கள் சொர்க்கத்திற்கு போகலாம். அதே பெண் உங்களை நல்லவர்னு சொன்னாதான் நீங்க மனிதர்களே சிறந்தவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, நம்ம ஊர்ல எவ்வளவு பெரிய அஜர்த்தாவனா இருந்துட்டு போகலாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல அல்லவா, நீங்கள் சிறந்தவர் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கைருக்கும் கைருக்கும் லிஅஹ்லி, உங்களிலே சிறந்தவர் யார் தெரியுமா? உங்களுடைய மனைவியிடத்தில் யார் சிறந்தவரோ. அப்படின்னா புரியுதுங்களா? நான் சிறந்தவன் அப்படிங்கிறத என்னுடைய மனைவி சொல்லணும். அப்பதான் உண்மையில் நான் சிறந்தவன். வெளியில ஊர் உலகத்தில் நான் சிறந்தவன் அப்படிங்கிறது பெருசு கிடையாது. ஒரு மனிதன், ஒரு ஆண் சிறந்தவன் என்பது உண்மையாக எப்பொழுது புரியும் சொன்னா, அவனுடைய மனைவி சொல்லணும். மனைவியின் வாயிலிருந்து என்னுடைய கணவர் சிறந்தவர் என்று வந்து விட்டது என்றால் அந்த சர்டிபிகேட் தான் மிக உயர்ந்த பெரிய சர்டிபிகேட் என்ற ஒரு மிகுந்த அந்தஸ்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொடுக்குறாங்க. இது எல்லாமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது பெண்களுடைய மதிப்பை உணர்த்துவதற்காக வேண்டி. நாம் புரியணும், இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் பெண்கள் மறுபடியும் ஜாகிலியத்தினுடைய காலத்தை நோக்கி பயணித்திருக்கு. அன்னைக்கு எப்படி பெண்களை பார்த்தாங்களோ, அன்னைக்கு எப்படி பெண்களிடத்தில் நடந்து கொண்டார்களோ, அன்னைக்கு எப்படி பெண்களை சிறுமிகள் என்று பாராமல், வயதானவர்கள் என்று பாராமல், வயது வித்தியாசம் பார்க்காமல் அந்த பெண்ணை ஒரு போதைப் பொருளாக பயன்படுத்திக் கொண்டிருந்தார்களோ, அதே ஒரு காலத்தை நோக்கி திரும்ப இந்த உலகம் சென்று கொண்டிருக்கிறது. அதுதான் இன்னைக்கு நாம பார்க்கிற காட்சிகள். எல்லாம் பாதுகாக்க வேண்டும். அப்ப அந்த சிந்தனையை மாற்றணும்னா முதல்ல இந்த உள்ளத்துல இதெல்லாம் இதை பதிய வைக்கணும். பெண்களை அப்படி அவங்க கண்ணியமான ஒரு படைப்புகள், அவருடைய உணர்வுக்கு மதிப்பளியுங்க. கன்னத்தை எவ்வளவு விஷயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. கன்னத்திலே அடிக்காதீர்கள், 4 பேருக்கு மத்தியில வைத்து ஒரு பெண்ணை திருத்தாதீர்கள். ஒரு பெண்ணை திருத்தணும்னு சொன்னா 4 சுவற்றுக்குள் வைத்து நீங்கள் திருத்துங்கள், வெளியில கொண்டு வராதீங்க. இவ்வளவு விஷயங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்ணை மதிப்பதை குறித்து கற்றுத் தந்திருக்கிறார்கள். அப்போ முதல்ல இஸ்லாம் காட்டித்தர தீர்வு என்ன தெரியுமா? இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல இருந்து நான் முதல்ல எல்லா மக்களுக்கும் புரிஞ்சுக்கணும், பெண் என்பவர்களை எல்லா வீட்டிலையும் பெண் இருக்கிறார்கள். தன்னுடைய தாயாக, அக்காவாக, தங்கையாக, மனைவியாக, மகனாக, எல்லா வீட்டிலையும் எல்லா குடும்பத்திலையும் பெண்கள் இருக்கிறார்கள் அல்லவா? அவர்களை மதியுங்கள், அவர்களுடைய உணர்வுகளை மதியுங்கள் அப்படிங்கிற ஒரு சிந்தனை முதல் விஷயமா இஸ்லாம் சொல்லி தருகிறது. ரெண்டாவது, இன்னைக்குள்ள சூழ்நிலையில நாம இஸ்லாம் வழிகாட்டுற முறை என்ன தெரியுமா? பெற்றோர்களுடைய சில பொறுப்புகள் இன்னைக்கு உள்ள சவாலான ஒரு காலத்தில் நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம். ஒரு தந்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா, ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கின்ற ஆக உயர்ந்த பரிசு என்ன தெரியுமா? என்னுடைய பிள்ளைக்கு அது பைக் வாங்கி கொடுத்தேன், என்னுடைய பிள்ளைக்கு நல்ல உயர்ந்த ஃபோன் வாங்கி கொடுத்துருக்கிறேன், என் பிள்ளை கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கிறேன். அது கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கின்ற ஆக உயர்ந்த விலை மதிப்பான கிஃப்ட் என்ன தெரியுமா? நல்லொழுக்கம் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்னுடைய பிள்ளைக்கு நல்லொழுக்கத்தை கற்றுத்தருவது, ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, தன்னுடைய பிள்ளைக்கு நல்லொழுக்கத்தை போதிப்பது இருக்கிறதவா, அதுதான் தன் பிள்ளைக்கு நாம் கொடுக்கிற உயர்ந்த கிஃப்ட். நான் அது வாங்கி கொடுத்தேன், இது வாங்கி கொடுத்தேன், பைக் வாங்கி கொடுத்தேன், கார் வாங்கி கொடுத்துருக்கிறேன், இதெல்லாம் பெரிய கிஃப்ட் கிடையாது. பெருமானார் சொன்னார்கள், நல்லொழுக்கத்தை நீங்க சொல்லிக் கொடுங்க, தன்னுடைய பிள்ளைக்கு நல்லொழுக்கத்தை போதித்து கொடுங்கள். அதே போல ஒரு பெண் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மர்அத்து ராயியத்துன், ஒரு பெண் என்பவள் அவளுடைய கணவனுடைய வீட்டுக்கு பொறுப்புதாரியாக இருக்கிறார். கணவனுடைய பொருளை பற்றி அவர் விசாரிக்கப்படுவார், குழந்தைகளை பற்றி விசாரிக்கப்படுவார். குழந்தைகள் அமானிதமாக கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, ரெண்டு செய்தியும் கவனத்தில் வச்சு இன்னைக்குள்ள காலகட்டத்தில் பெண் பிள்ளைகளை, குறிப்பாக பெண் பிள்ளைகளிடத்தில் நாம் அணுக வேண்டிய அணுகுமுறைகள். ஒரு காலத்தில் கண்டிஷனாக அணுகுவாங்க, அது ஒரு காலம் இருந்தது. எல்லாரும் நாங்களே இங்கே என்னுடைய அப்பாவுடைய காலத்தில் வீட்டில் பெரிய குச்சி தொங்கும். அவங்க நான் சின்ன பிள்ளையில பார்த்துருப்போம். அதை பார்த்தாவே எல்லாம் பயப்படுவாங்க. அந்த குச்சியை அப்படியே அப்பா எடுத்துட்டாருன்னு சொன்னால் வீட்டில் எல்லாரும் பயப்படுவாங்க. எல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்தாங்க, ஒரு பயத்தோடு இருந்தார்கள், ஒரு கட்டுப்பாடோடு இருந்தாங்க. ஒரு குடும்பத்தில் வெளியில் போக மாட்டாங்க அவ்வளோவா, எல்லாத்துக்கும் பயம் இருக்கும். ஆனால் இப்போ உள்ள பிள்ளைகளை அணுகுகிற அணுகுமுறை நம்ம எப்படின்னா, நாம் இன்றைக்கி சொல்கிற வேண்டிய முக்கியமான விஷயம், அவர்களுடைய கண்காணிப்பு நம்மள்கிட்ட இருக்கணும். பிள்ளைகளை பற்றி கண்காணிப்புனா சந்தேகம் கிடையாது.
சந்தேகம் வேற, கண்காணிப்பு வேற. சந்தேகப்பட்டு நம்முடைய பிள்ளைய சந்தேகமாக பார்க்குறதா சொல்றது அப்படி கிடையாது. சந்தேகங்கிறது வேற, கண்காணிப்புங்கிறது வேற. கண்காணிப்புங்கிறது அன்பான கண்காணிப்பு இன்னைக்கு வேணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்துட்டாவே ரொம்ப ஏதாவது பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா, ஃபாத்திமா ரலியல்லாஹு திடீர்னு வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா வேகமா எந்திரிச்சு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள வரவேற்று தங்களுடைய அருகில் பக்கத்தில் உட்கார வச்சு கையை பிடிச்சி நலம் விசாரிப்பார்கள், அவர்களிடத்துல பேசுவார்கள். இன்னைக்கு பெற்றோர்கள் பெண்கள் பிள்ளைகளிடத்தில் அணுக வேண்டிய அணுகுமுறைகள்ல இன்னைக்கு உள்ளதுல அன்பான கண்காணிப்பு முக்கியம். அவங்களோட நீங்க ஒரு நட்பாக, ஒரு ஃப்ரெண்டாக அப்படி போய் தான் நம்ம மாற்றணும். இன்னைக்கு உள்ள சூழ்நிலை நம்ம ரொம்ப ஹெவியாக நான் அடிக்கிறேன் இப்பெல்லாம் போனோம்னா இந்த இப்போ உள்ள சூழ்நிலைக்கு பிள்ளைகளுடைய மனோநிலைக்கு அது செட் ஆகாது. அந்த பிள்ளைகளுடைய ரூட்லேயே போய் தான் அவனை திருத்த வேண்டும். இன்னைக்கு நம்ம பெற்றோர்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் கண்காணிக்கணும், அன்பான கண்காணிப்பாக இருக்கணும். கண்காணிப்புனா அங்கே தூரத்தில் போயிட்டுருக்க நம்ம இங்கேருந்து பார்க்குறது கிடையாது. அவன் நடந்து போகிறது அவனோட கை கோர்த்து சேர்ந்து நாமளும் நடந்து போகணும். அந்த கண்காணிப்பை சொல்கிறேன். அவனோட சேர்ந்து அரவணைத்து நாம் சொல்லணும். என்ன செய்யறான், என்ன பார்க்குறான். இன்றைக்கி பொதுவாக சினிமா, சோசியல் மீடியா எல்லாம் சர்வசாதாரணமாக ஆகிவிட்டு அதில் நடக்கின்ற காட்சிகள் இன்றைக்கி எல்லாத்துக்குமே மெயின் அடிப்படை காரணம் அதுலேருந்து தான் தோணுது. ஒரு சினிமாவில் காட்டி கொடுத்துட்றான், எப்படி காதலிக்கிறது காட்டி கொடுத்துட்றான், எப்படி அதுலேருந்து மாட்டிக்கிட்டா தப்பிக்கிறது காட்டி கொடுத்துட்றான், எப்படி கொலை செய்கிறது, எப்படி திருடுறது, எப்படி இப்படி எல்லா பலாவும் எல்லா ஹராமான விஷயங்களும் சாதாரணமாக ஒரே ஒரு 3 மணி நேரம் சினிமாவில் என்ன செய்யப்படுறது, தெளிவாக காட்டப்படுறது. அதை பார்த்து அவனுடைய சிந்தனையில் ஓடிக்கிட்டே இருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு சிறுமிகள் என்று கூட பார்க்காமல், பெரியவர்கள் வயது முதிர்ந்தவர்கள் என்று பார்க்காமல் ஒரு பெண்ணிடத்திலே அத்துமீறி நடக்கின்ற ஒரு சூழல் ஏற்படுகிறதா இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்போ இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில் பெண் பிள்ளைகளை கண்காணிப்பு ரொம்ப முக்கியம். அந்த கண்காணிப்பு அன்பான கண்காணிப்பாக இருக்கணும். அவர்களோடு பயணித்து நீங்கள் அவங்கள திருத்தணும், அவங்களோட பயணித்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதே என்னுடைய பிள்ளை படிக்குதே, அதில் தெரிஞ்சுக்கிறோம். படிக்கிறது, கல்வி கற்றுக்கிற அது ஒரு ரூட்டு. ஆனால் பிள்ளைங்களுடைய செயல்முறைகள்ங்கிறது அதிகமாக பேரண்ட்ஸோட தான் இருக்குது, தாயோட. அது குறிப்பாக பெண்களோட, ஒரு தாயினுடைய அவங்களோட தான் பெரும்பாலும் பிள்ளைங்கள் என்ன செய்கிறாங்க, அதிகமான நேரங்கள் செலவிடுறாங்க. அந்த நேரத்தில் பிள்ளை ஒரு பக்கம் உட்காந்துருக்கு, நம்ம ஒரு பக்கம் உட்காந்துட்டு இருந்தோம்னா அந்த பிள்ளையோட நம்ம என்ன செய்ய முடியாது, பயணிக்க முடியாது. அவன் எதை பார்க்குறான், எதை சோசியல் மீடியாவில் பார்க்கறானோ, எதை ரீல்ஸில் பார்க்குறானோ அதை தான் அவன் செய்கிறான். இது நம்ம பொதுவாக எல்லா பிள்ளைகள்கிட்ட பெரும்பாலும் நம்ம பார்க்குறோம். அவன் எதை அதிகமாக பார்த்துக்கிட்டே இருக்கிறானோ அதுதான் அந்த ஃபோன் இல்லாத நேரத்தில் வீட்டில் அதே செயலை செய்கிறான். எங்கடா பார்த்து கற்றுக்கிட்டு கேட்டால் மாதிரி ஃபோனில் அவன் பார்த்துருப்பான். நம்ம சொல்லி தந்திருக்க மாட்டான், ஃபோனில் பார்த்துருப்பான். இப்போ இந்த சூழ்நிலை ஏற்படுறப்ப அந்த இடத்துல அவனை உடனே கண்டிக்கிற நேரத்தில் கண்டித்து அவனை கொண்டு வர கொஞ்சம் கொஞ்சமாக திருத்தி, இது தப்புப்பா. அது மாதிரி பெண் பிள்ளைகள்கிட்ட இது தப்புமா, இது போனால் இது நமக்கு பாதுகாப்பு இல்லை, இது நம்முடைய வழிமுறைகள் கிடையாது, நம்முடைய இஸ்லாத்தினுடைய வழிமுறை கிடையாது அப்படின்னு சொல்லி அன்பான கண்காணிப்போடு அவர்களிடத்தில் எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். இதுதான் இன்னைக்கு பெற்றோர்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொறுப்பு. அப்படிப்பட்ட காலத்தில் இருக்கிறவங்க மிக்கவர்களே அவ்வளவு சூழ்நிலை. அது மாதிரி பிள்ளைகளுக்கு இந்த குட் டச் பேட் டச்லாம் ஸ்கூலில் சொல்லி தருவாங்க. இன்னைக்கு சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் அது சொல்லித்தர வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஒரு 5வது 6வது படிக்கிற ஒரு பிள்ளையாக இருக்குன்னு சொன்னால் அந்த பிள்ளைக்கே ஒரு தாயும் தந்தை குறிப்பாக தாய்மார்கள் பிள்ளைகளுக்கு சொல்லித்தரணும். ஒரு பிள்ளைக்கு குட் டச் எது, பேட் டச் எது அப்படின்னு தெரியும், அதை சொல்லித்தரணும். ஏன்னா இன்னைக்கு நம்முடைய சூழ்நிலை, நம்ம சுற்றி நடக்கிற விஷயங்கள் எல்லாம் அப்படி இருக்கிறது. சின்ன பிள்ளை நீங்கள் செய்தியெல்லாம் பாருங்கள், 13 வயசு 10 வயசு அந்த பிள்ளைகளுக்கு என்ன தெரியும்? ஒரு 10 வயது 13 வயது சிறுமிகள் ஒரு பாலியல் சீண்டலுக்கு உள்ளாகிறார்கள் என்று சொன்னால் அது எல்லாரும் அதில் பொறுப்பு இருக்கிறது. அதனால் 2வது விஷயம் இஸ்லாம் வழிகாட்டுறது, ஒன்று பெண்களை பற்றி உண்டான கண்ணியத்தை நாம் உள்ளத்தில் வைக்கணும். 2வது விஷயம் என்னது, பெற்றோர்கள் இந்த பொறுப்போடு நடந்து கொள்ளணும். பிள்ளைகள் கண்காணிக்கிற விஷயத்தில், அவர்களை ஒழுக்கப்படுத்துகிற விஷயத்தில், அவர்களை நல்வழிப்படுத்துகிற விஷயத்தில் 3வது விஷயம்தான் இஸ்லாம் இந்த மாதிரியான தண்டனைகளுக்கு கடுமையான சட்டத்தை சொல்லுது. இஸ்லாத்தினுடைய சட்டம்லாம் பேசுவாங்க, சில நேரம் பேசியிருக்கலாம். இஸ்லாத்தில் என்ன இவ்வளோ பெரிய கடுமையான சட்டம், விபச்சாரத்தில் ஈடுபட்ட கல்லால் அடிக்கணுமா? இஸ்லாத்தினுடைய தண்டனைகள் எல்லாத்தையும் நீங்கள் பாருங்களேன், மக்கள் மன்றத்தில் தான் நிறைவேற்றணும். மக்களுக்கு முன்னாடி அவனை வச்சு என்ன செய்யணும், தண்டனை கொடுக்கணும். இதுதான் இஸ்லாமுடைய ஷரியத்தாக இருந்தால், இஸ்லாமிய நாடாக இருந்து ஒருவனுடைய தவறு நிரூபிக்கப்பட்டு சாட்சிகள் மூலமாக நிரூபிக்கப்பட்டது என்று சொன்னால் அவன் செய்த தண்டனைக்கு, அது விபச்சாரமாக இருக்கட்டும், திருட்டாக இருக்கட்டும், மது அருந்துவதாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் மக்கள் மன்றத்துக்கு முன்னால வச்சு அவனுக்கு தண்டனை கொடுங்க.
இது எதுக்கு தெரியுமா? அந்த சமுதாயத்தை ஒரு பயத்தை ஏற்படுத்துறதுக்கு. இஸ்லாம் அதுதான் அந்த கடுமையான தண்டைகளுடைய நோக்கம் என்ன? அடுத்தவங்களை காயப்படுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது. இஸ்லாத்தினுடைய இந்த கடுமையான தண்டனைகளுடைய நோக்கம் என்னது? இதுதான். அதை நல்வழிப்படுத்தணும். பார்க்கிறவனுக்கு பயம் வரணும். இந்த செயலை செய்யக்கூடாதுக்கு அவனை யோசிக்கணும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவனுடைய மகன் ஒரு தடவை மது அருந்தி விட்டார். எப்போ அருந்தினார்னா வேற ஒரு நாட்டுக்கு போனப்போ, அவங்க நாட்டில் இல்லை வேறு நாட்டில் போனப்போ அவருக்கு தண்டனை கொடுக்கப்படுது. எப்படி தண்டனை கொடுக்குறாங்கன்னா, சரி ஒரு ஜனாதிபதியின் மகனாக இருக்கிறான்னு சொல்லி ஒரு ரூம்குள்ளே வச்சு ஒரு 4 தலைவர்களுக்கு முன்னால் வச்சு அவங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. இந்த செய்தி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு வருது. உமர் ரலியல்லாஹு அன்ஹுவிடத்தில் திரும்ப அந்த பையன் வந்த உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மகன் மது அருந்துவதற்கு எல்லாரும் முன்னாலே நிற்க வச்சு 80 தசையடி மக்கள் மன்றத்தில் நிற்க வைத்து கொடுத்தார்கள். யாருக்கு? தன்னுடைய மகனுக்கு. அவன் செய்த அந்த தவறுக்கு மக்கள் பார்க்க வேண்டும். ஒரு தண்டனை கொடுக்கப்படுதுன்னா மக்களுடைய பார்வை அவங்க படணும். அப்பதான் அவனுக்கு என்ன செய்யும்? அவன் அந்த செயலில் இருந்து தூரமாகுவான். அப்படிங்கிற ஒரு வழிமுறையை இஸ்லாம் என்ன செய்கிறது? நமக்கு தெளிவாக சொல்லித்தரு. அதுதான் இஸ்லாத்தினுடைய எல்லா சட்டமும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதுக்கு பெண்கள் சம்பந்தமாக எந்த சட்டங்கள் எந்த குற்றங்கள் வந்தாலும் உடனே அவர்களுக்கு தண்டனை கொடுத்தார்கள். ஒரு கடைசியாக ஒரு செய்தி சொல்லி முடிச்சிடறேன். இப்னு மாஜா போன்ற ஹதீஸ் நூல்களில் வருகிறது, ஒரு சிறுமி, ஒரு யூதன் என்ன செய்து விட்டான்? திருடுவதற்காக வேண்டி அந்த சிறுமியை முயற்சி செய்து கழுத்தில் இருக்கிற செயினை திருடி அதை திருட முற்பட்டு அந்த பெண்ணு கல்லை எரிஞ்சு கல்லால் அந்த பெண்ணுக்கு தலையில் காயம் ஏற்பட்டு விட்டது. கடுமையான காயம், உயிருக்கு போராடுகின்ற ஒரு சூழல். அந்த சூழ்நிலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போய் பார்க்குறாங்க. அந்த பெண்மணிக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த நிலையை பார்த்துட்டு வேதனைப்படுறாங்க, வருத்தப்படுறாங்க, கேட்குறாங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிற எல்லாத்தையும் விசாரிக்கிறார்கள். விசாரித்து விட்டு ஒவ்வொருத்தவங்க பேரா சொல்லிக்கிட்டு வராங்க. இவர் செஞ்சாரா, அவர் செஞ்சாரா, இவர் பண்ணாரா அப்படின்னு ஒவ்வொரு ஆளா கேட்டுக்கிட்டே வர்றப்ப கடைசியில் அந்த பெண்மணி ஒரு யூதனை கைகாட்டியது. அந்த யூதனுக்கு உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து நபர்களுக்கு முன்னால் நின்று அவர்களுக்கு என்ன செய்தார்கள்? தண்டனை கொடுத்தார்கள். உடனே தண்டனையை நிறைவேற்றினார்கள், கடுமையாக்கினார்கள். காரணம், திருத்துவதற்காக வேண்டியும் சமூகத்தினுடைய பாதுகாப்புக்காக வேண்டியும் தான் இஸ்லாத்தினுடைய தண்டனைகள் கடுமையாக இருக்கிறது. அப்படிங்கிறத நாம் என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும் அருமையானவர்களே. அதனால் இப்போ இந்த வழிமுறைகளை தான் இஸ்லாம் நமக்கு காட்டித்தருது. ஒன்று, பெண்களுக்கு எதிரான நாம் எல்லோருடைய உள்ளத்திலும் பதிய வச்சுக்கோங்க, பெண்கள் எல்லார் வீட்டிலையும் இருக்கிறாங்க. எல்லார் வீட்டிலையும் பெண்கள் தாயாகவோ மனைவியாகவோ மகளாகவோ வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெண்களை மதித்து வாழ வேண்டும் என்ற ஒரு கருத்தை ஒட்டுமொத்த சமுதாயமும் உலகமும் உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டும். ரெண்டாவது, அந்த பெண் பிள்ளைகளை இந்த காலத்தில் வளர்த்தெடுப்புகின்ற இந்த சூழ்நிலையில் நாம் பக்குவமாக அன்பாக அவர்களிடத்தில் பழகி நல்லது கெட்டதுகளை சொல்லித்தந்து அவர்களிடத்தில் அணுகுமுறையோடு நாம் பழகி இந்த காலத்தில் வளர்த்தெடுக்க வேண்டும். மூணாவது, கடுமையான சட்டங்கள், கடுமையான தண்டனைகள் இவைகள் இருந்தால்தான் இந்த குற்றங்கள் எல்லாம் கொஞ்சம் குறையும் என்ற ஒரு வழிமுறையை இஸ்லாம் காட்டி தந்திருக்கிறது. அதில் வெற்றியும் பெற்றிருக்கிறது. வழி காட்டி தந்தது மட்டுமல்ல, எல்லா காலத்திலும் அதில் வெற்றியும் பெற்றிருக்கிறது என்பது தான் நாம் இஸ்லாத்தினுடைய வரலாற்றில் நாம் காண முடிகிறதுனால எவ்வளோ பெரிய ஒரு சவாலான ஒரு சூழ்நிலையில் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறானா, பிள்ளைகளை தந்திருக்கிறானா, பிள்ளைகள் நமக்கு உண்டான அருள்கள், நம்முடைய பொறுப்புதாரிகள், நாம் அதுக்கு பொறுப்புதாரி, அமானிதமாக எல்லாம் தந்திருக்கோம். எவ்வளோ பேருக்கு நாம் உலகத்தில் பார்க்க நமக்கு நல்ல சாலியான குழந்தைகளை தந்திருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அவர்கள் வார்த்து எடுப்பது, வளர்த்து எடுக்கின்ற பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருக்கிறது. நல்ல முறையில் அவர்களை கண்காணித்து நல்லொழுக்கம் உள்ள பிள்ளைகளாக உருவாக்க வேண்டிய பொறுப்பு அனைவருக்கும் இருக்கிறது. எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கு நல்லருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பெருமிக்கவர்களே, ஐயன்பேட்டையில் அசாய அரபிக் கல்லூரி என்று சொல்லி ஒரு அரபி மதரசா நடைபெற்று கொண்டு